செய்திகள். திடீர் திருப்பமாக ஒரு தூக்கு தண்டனை கைதி நான் தான் பட்டாம்பூச்சி கொலைகாரன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை எவனோ ஒரு தூக்கு தண்டனை கைதி ஏதோ சொன்னான்னு பத்திரிகைக்காரங்க தான் எழுதினாங்கன்னா நீங்களும் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை தூண்டி விட்டு பொதுநல வழக்கு போட்டிருக்கீங்க. வெறும் ஹியர்ஸை எவிடன்ஸை வச்சுக்கிட்டு கேஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? அந்த வெயிட் மிஷினில் என்ன இல்லைப்பா? பிபி நார்மல். A mole on the right shoulder. என்னப்பா அது? டோரட் சிண்ட்ரோம் சார், சின்ன வயசுலேருந்து இருக்கு. இதோடையாப்பா இவ்வளோ கொலை பண்ண? ஒரே மாதிரி கையெழுத்து போட்ட ஃபோர்ஜரி கேசஸ் நாங்களே நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரே மாதிரியான ஸ்ட்ரோக்ஸ்ன்ற வாதத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவனை தூக்கில் போடுற தள்ளி வைக்க சொல்றீங்களா? ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அவன் பட்டாம்பூச்சி இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஏதோ விளம்பரத்துக்கு செஞ்ச மாதிரிலாம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? Nemo Mauritius Presumenter Mentire. உங்க அப்பா என்னமோ சொல்றாரு என்ன? அது மரண வாக்குமூலம் சம்மந்தப்பட்ட லீகல் டேர்ம். சாகர நேரத்தில் ஒருத்தன் பொய் சொல்ல மாட்டான்னு அர்த்தம். மைலாட், இந்த 2 வருஷத்துல அதாவது சுதாகர் இஸ்மாயில் கேஸ்ல ஜெயிலுக்கு போனதுல இருந்து வெளியே பட்டாம்பூச்சி கொலகாரனுடைய ஆக்டிவிட்டீஸ் சுத்தமா இல்ல. இதை ஸ்ட்ராங் எவிடன்ஸா எடுத்துக்கிட்டு போலீஸ் இந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண உத்தரவிடுங்க. ஒருவேளை இன்வெஸ்டிகேஷன்ல இவன் தான் பட்டாபூச்சின்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்ப அந்த இஸ்மாயில் மர்டர் கேஸ் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா 2 பேரோட மாடஸ் ஆபரண்டி வேற வேறையா இருக்கிறதுனால அதை ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும். இது வேறையா? இது ஒரு கொலைகாரனை பற்றிய வழக்காக மட்டும் இல்லாமல் சமூக நலன் சார்ந்த வழக்காகவும் இருப்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்க வேண்டி காவல்துறை 30 நாட்களுக்குள் பட்டாம்பூச்சி வழக்கை விசாரணை செய்து குற்றப்பத்திரிகையை விரைவில் தாக்கல் செய்ய வேண்டும். அதுவரை சுதாகரின் தூக்கு தண்டனையை இந்த நீதிமன்றம் ஒத்திவைக்கிறது. எல்லாம் கரெக்டாக இருக்கு. டம் எடுத்துள்ளவை சார். ஒரு முக்கியமான விஷயம் சார். என்னப்பா சாவு தள்ளி போச்சுன்னு சந்தோஷமா? சின்ன வயசுல எங்க டீச்சர் உண்மையை சொல்லு சுதாகர் நல்லா நடக்கும்னு சொன்னாங்க. அப்போ புரியல, இப்ப புரியுது. ஏய் ரோஸ்லின், எங்க பாரு, அப்பா டியூட்டி போயிட்டு வர வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும். நேற்று நம்ம வீட்டில் சேட்டை பண்ண இங்கேயும் சேட்டை பண்ணி தாத்தாவை டென்ஷன் பண்ண முடியாது, புரியுதா? டேய், தாயில்லா குழந்தை போய் இப்படி மிரட்டுற? நான் தானே டெய்லி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியுமோ. ஹலோ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கே போஸ்டிங்? டிராஃபிக் விஜிலன்ஸா, டாக்குமெண்டேஷனா இல்லை கண்ட்ரோல் ரூமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட்டாம்பூச்சி கேஸை நீ தான் விசாரிக்க போற. சார், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்த்துக்கணும்னு டிஸ்டர்ப் கேட்டேன். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? உனக்கு அவர் அப்பானா, எனக்கு ப்ரொஃபஸர். எனக்கு அவர் மேலே அக்கறை இருக்கு. இந்த கேஸை நீ ஏன் வேணாம்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். இதை முடி, நீ கேட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். வா. பாத்தியாரே, இந்த கொடுமையை பாரு. உன்னை விசாரிக்கிறதுக்கு சப்ப போலீஸை போட்டிருக்கானுங்க. சுதாகர், உன்னை விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. யார் இவனா? ஆமா. வர முடியாதுன்னு போய் சொல்லு. பயவில்லை திமிர பதில சார். ஃபெர்னாண்டஸ், இந்த 2 வருஷத்தில் அவனை ஏதாச்சும் பார்க்க வந்திருக்காங்களான்னு ஜெயில் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்க. பட்டாம்பூச்சி. நீ பார்க்க வரலைனாலும் இந்த கேஸை 30 நாளில் நான் முடிச்சாகணும். அதான் நானே வந்தேன். என்னதான் நீ பட்டாம்பூச்சின்னு ஒத்துக்கிட்டாலும் சட்டத்துக்கு மோட்டிவ், எதுக்காக கொன்ன, மோடஸ் ஆப்ரண்டி, எப்படி கொன்ன, மெட்டீரியல் எவிடன்ஸ், எதை வச்சு கொன்ன, இந்த 3 எம்மும் தேவை. அதை தெரிஞ்சுக்க நம்ம பேசி தான் ஆகணும். சொல்லு. நான் முட்டாளங்கிட்டலாம் பேசுறது இல்லை. நான் பேசுவேன், சொல்லு. நெக்கல் பத்திரிக்கைக்காரங்க 4 கேள்வி கேட்டதுக்கே பயந்துட்டேன். நான் பண்ணதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, பேண்ட்லேயே சுச்சு போயிடுவேன். சேகர், நீ என்னை பற்றி என்ன வேணாலும் பேசு.
அது கூடவே உன்னை பற்றி உண்மையும் சொல்லு. 30 நாளில் தெரிஞ்சுக்க என் வாழ்க்கை என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கா? 4 வருஷமாக பட்டாம்பூச்சி யாருன்னு தெரியாமல் உருவிட்டு இருந்தீங்க. இப்போ நானா வாயை திறந்ததும் கிளப்பின்னு வந்துட்டீங்களா? போட போயிட்டு தைரியமான போலீஸ் யாராச்சும் தான் அனுப்பு. நான் அவனை ஒரு சாதாரண கொலைகாரன் நினச்சேன். இஸ் அ க்ரூயல் பெர்வர்ட். நீ தான் இதை சிக்கலாக்கிட்ட. நீ அவங்கள அடிக்க விட்டுருக்க கூடாது. அவன் தான் அந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணிட்டான். பிளட்டி சைக்கோபாத். ஐ அக்ரி இஸ் அ சைக்கோபேத். அதுக்கு காரணம் இந்த சொசைட்டி காட்டுற எதிர்வினை தான். ஃபியடோர் டஸ்டாவ்ஸ்கியோட நாவல் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டில் பணத்துக்காக ஒரு கொடுமைக்கார கேள்வியை ஒருத்தன் கொலை பண்ணிடுவான். தட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் மர்டர். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவனோட குற்ற உணர்ச்சினால அவனே மாட்டிப்பான். அதே மாதிரி இவனோட குற்ற உணர்ச்சியை நீ தூண்டி விட்டுருக்கணும். இந்த கேஸில் அவன் கோஆப்ரேட் பண்ணணும்னா ஒன்று நீ அவன் பாதையில் போகணும், இல்லை நீ அவனை விட புத்திசாலின்னு நிரூபிக்கணும். இட்ஸ் அ மைண்ட் கேம் now. ஹலோ சார், சுதாகர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறான் சார். கொடுங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? நான் ரிப்போர்ட்டர் விஜயலட்சுமி கிட்ட மட்டும்தான் பேசுவேன். நாங்கள் பேசும்போது பக்கத்தில் எந்த போலீஸும் இருக்கக்கூடாது. இதுக்கு ஓகேனா நான் நாளைக்கே ரெடி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. வேற ஏதாச்சும் சொல்லு. இதை நீ பண்ணால் உனக்கு தேவையான 3 எம்மும் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மயிரும் கிடைக்காது. நான் சொன்னதுதான். அவன் வர சொன்னா நான் ஏன் வரணும்? என்னால் வர முடியாது. அப்புறம் எங்க அவன் தான் பட்டாம்பூச்சின்னு எழுதுனீங்க? அப்படியே விட்டு தான் என்ன தூக்கில் தூங்கியிருப்பான்ல. ஹலோ, ஒரு ரிப்போர்ட்டரா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த லைம்லைட் கொண்டு வரது மட்டும்தான் என் வேலை. அதைத்தான் நான் செஞ்சேன். நியூஸை விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அதான் முக்கியம். புரிஞ்சுக்கோங்க. என்ன மிஸ்டர் குமரன், அந்த ரிப்போர்ட்டர் வருவாங்களா? தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், இப்போவும் அவன் தான் பட்டாம்பூச்சின்னு என்னால் நம்பவே முடியல. ஹலோ. வாங்க. வரமாட்டீங்கன்னு நினச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். அவங்க தானே நமக்கு சொல்லணும், அவங்களுக்கு தானே பப்ளிசிட்டி. வாங்க. ஃபெர்னாண்டஸ். என்னங்க சார்? இதில் அவன் பண்ண கொலை சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக கொலை பண்ணாங்கிற மோட்டிவ், எங்கே எப்படி கொலை பண்ணா, எதில் கொலை பண்ணா, அந்த ஆயுதம் எங்கே இருக்குது, எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டு சொல்லும். விஜய், ஒரு நிமிஷம். தனியாக போகிறீங்க, இந்த துப்பாக்கி வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு தான். எனக்கு இதை யூஸ் பண்ணவே தெரியாதே. இப்போ ஒரு ஷோக்கு இருக்கட்டும், அப்புறமா சொல்லித்தரேன். சார் 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 என்னையா? அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போக டைம் தான் எனக்கு கொஞ்சம் சுட கற்றுக் கொடுங்களேன். என்ன ஃபெர்னாண்டஸ், அப்போ 25 வருஷம் ஆச்சு சார் என் துப்பாக்கி தூக்கி. சொல்லுங்க. இவ பிரியா, கத்தக் டான்சர். இவளை கொல்லும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? கைமையான்னு ஒரே கத்திட்டே இருந்தா. நானே பயந்துட்டேன். காதில் கஷ்டப்பட்டு பஞ்செலாம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன, அவளை கொன்று சா வச்சதுக்கப்புறம் அதே பஞ்சத்தை மூக்கில் சொருவிட்டேன். நம்ம கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? ஓகே. நீங்கள் பண்ண அந்த 7 கொலைகள், அந்த விக்டிம்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த 7 கொலையை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. யாருக்குமே தெரியாத 8வது கொலையை பற்றி சொல்லலாம். 8வது கொலையா? அதான் ஃபர்ஸ்ட் கொலை. அதுக்கப்புறம் தான் மற்ற 7 கொலை. நான் இதுக்கே ஷாக் ஆகிட்டீங்க. ஆக்சுவலி அது கொலைனே சொல்ல முடியாது. என் ப்ராப்ளத்துக்கு நானே கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட். என்ன ப்ராப்ளம்? இந்த டோரஸ் சிண்ட்ரோம். சின்ன வயசில் இது என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுச்சு. இப்போ இதுக்காக நான் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறேன்.
பிடிக்காத புருஷன் கூட படுத்து வைக்கும் போது எனக்கு ஒரே பெற்றா எங்கள் அம்மா. எப்போ பார்த்தாலும் திட்டி திட்டி உடம்புல இருந்த அந்த நோயை மனசுக்கு மாற்றினா எங்கள் அப்பன். என்னைக்கும் இல்லாமல் அன்றைக்கி முதல் முறையாக என்ன பாசமாக பார்த்தேன். ஆசை, கோபம், அருவருப்புன்னு எல்லா எச்சும் என் மேலே துப்புனான் அப்பன்ற பெடோஃபைல் பாஸ்டர். இந்த இடத்துல போடுறோம் தொடரும். சரியா? தொடருமா? அதான் கோர்ட்டு 30 நாள் டைம் கொடுத்துருக்குல்ல. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், நீங்கள் அதை பிரித்து எழுதிக்கிங்க. சாவர இருக்க என் பேர் தான் டாக் ஆஃப் த தமிழ்நாடாக இருக்கணும். இல்லை இல்லை, நீங்கள் மொத்தமாக சொல்லிடுங்க, நான் பிரித்து எழுதிக்கிறேன். மேடம், நான் சொன்னதை உங்கள் பத்திரிகைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட அடுத்த மீட்டிங். நன்றி, வணக்கம். மேடம், எதுக்கு இதெல்லாம்? அந்த போலீஸ்கார்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் புத்திசாலித்தனத்தை இதில் காட்டுறதை விட நான் பண்ண 7 கொலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுல காட்ட சொல்லுங்க. அப்படி மட்டும் அவன் கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன சொன்னாலும் இந்த சுதாகர் செய்வான். இவனை வேற மாதிரி தாங்க நம்ம டீல் பண்ணணும். ஃபெர்னாண்டஸ், நீங்க ஸ்டேஷன் போயிடுங்க. நான் உங்களை வீட்டில் விட்டு வந்துடுறேன். ஓகே, வாங்க. என்ன யோசனை? இல்லை, ஒரு ரகசியமாகவே இருக்கணும்னா பொண்ணுங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டுமாவும் இருக்கீங்க. புரியல. ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போது அதை பற்றி எந்த வித நியூஸும் பத்திரிகையில் வரக்கூடாது. அப்படி வரலனா மேற்கொண்டு அவன் எதுவும் சொல்ல மாட்டானே? இல்லை, அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த கொலைகளை பற்றி நீங்கள் தானே டீட்டெயிலாக எழுதுனீங்க. அந்த 7 கொலைக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குன்னு சொன்னானே, உங்களுக்கு எதாவது ஸ்ட்ரைக் ஆகுதா? அதுதான் நானும் திங்க் பண்ணி பார்க்குறேன், ஆனால் எனக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகல. ஒன்று செய்வோம்மா, நாளைக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸை போய் பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ. விஜய், இன்னொரு முக்கியமான, ஏற்கனவே சொன்னதை விட அப்பாவோட பாடியை என்ன பண்ணான்னு எக்ஸ்ட்ராவா கேட்கணும், அதானே? பேசாம இவங்கள போலீஸ் வேலைக்கு சேர்த்துக்கலாம் போலுங்க. அதுவும் சரிதான். அப்புறம் அவன்கிட்ட அந்த தலைமுடி பற்றி கொஞ்சம் கேட்டுருங்க. முடியா? அது என்ன? அவனை பற்றி எனக்கே தெரியாத நியூஸாக இருக்கு. அது பொதுவாக இந்த மாதிரி சீரியல் கில்லர் வரும்போது கூடவே காப்பி கேட்டு வருவாங்க. அவங்க பண்ணுற கொலைகள்லாம் இந்த சீரியல் கில்லர் ஸ்டைலே பண்ணி பழியை அவன் மேலே போட்டுருவாங்க. இதை தடுக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீரியல் கில்லர் பற்றி சில ரகசியத்தை மறைச்சி வச்சுருப்போம். நம்ம பட்டாம்பூச்சி கில்லரோட ரகசியம் அந்த தலைமுடி. அவன் விக்டம்ஸை கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்க தலைமுடியை கட் பண்ணிட்டு போயிடுவாங்கிற விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அதை என்ன பண்ணான்னு நீங்கள் கேட்கணும். சரி, கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். ஓகே. ஈன்ற தந்தையை கொன்ற பட்டாம்பூச்சி. பின்னிட்டீங்க. என் வாழ்க்கையில் இருந்ததை விட உங்கள் வார்த்தையில் எங்கள் அப்பா ரொம்ப கெட்டவனாக இருந்தான். அவன் வரைந்த இரத்த ஓவியத்தில் பட்டாம்பூச்சி சிக்கியது. அவன் தன்னையே பட்டாம்பூச்சியாக உணர்ந்தான், பறந்தான், தொடர்கொலைகளை தொடர்ந்தான். தொடரும் அப்படின்னு முடிச்சிங்க பாருங்க. சூப்பருங்க. அங்க எகுருங்க எக்ஸ்பெக்டேஷன். உன் பாராட்டெல்லாம் தேவையில்லை, நம்ம ஃபர்தராக பேசலாமா? புரியுது புரியுது. உங்கள் வாசகர்கள் மாதிரியே நீங்களும் என் கதையை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. மேடம், நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். தேங்க்ஸ். ஓ, அப்பாவை கொன்னியே, அந்த பாடி என்ன பண்ண? மேடம், எங்கள் அப்பா இருக்கால, எங்கள் அப்பா, அவன் ஒரு விஷ விதை. அவனை புதைச்சன்னு வச்சுக்கோங்க, செடியாக முளைச்சி வந்துடுவான். எரிச்சா காற்றுக்கு எடுத்துருவான். அதனால மேடம் 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 கொண்டாதீங்க. ஆள் தான் கெட்டவன், கறி நல்லா தான் இருந்துச்சு. நீங்க அவங்க செத்ததுக்கு 2 வாரம் முன்னாடி இருக்கிற பேப்பர்ல தெரியுங்க. எங்க அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் சார், அதான் ஒரு லட்சியம் சொல்லுவான். அப்பா நான் உசிறு சார் அவனுக்கு. அப்பாவோட ஆசை சார். எங்க அப்பா தான் சார்.
கேஸில் சாதிச்சவன் சார். அவன் விக்டிம்ஸை இந்த பேட்டியில் பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்கான். செத்துப்போன 7 பேருமே அவங்க ஜெயிச்சதுக்கு அவங்க அப்பா தான் காரணம்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கொலைகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இதுதான். கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டியே. உன் சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுக்காக கொலை பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி கொலை பண்ண, எந்த ஆயுதத்தால் கொலை பண்ண சொல்லு. அதை நான் சொல்லணும்னா ஒரு கண்டிஷன். எத்தனை கண்டிஷன்ரா போடுவ? இதுதான் கடைசி. சொல்லி தொலை. எல்லாரையும் நான் கொன்ன என்னோட ஃபேவரட் ஸ்பாட். அங்கே தான் நீ தேடுற மர்டர் வெப்பன்ஸ் இருக்கு. அங்கே என்னை கூட்டிட்டு போ. சொல்கிறேன். டேய், விளையாடுறியா? நீ தூக்கு தண்டனை கைதிடா. உன்னை வெளியில கூட்டு போறோம்னா பிரிசன் ஆக்ட், ஜட்ஜ் பர்மிஷன், ஃபர்லோன்னு 1008 ஃபார்மாலிட்டி இருக்கு. வெளியே கூட்டு போடுமா? அதான் நடக்காத காரியம். உலகமே என்னை கேவலமாக பார்க்கும்போது நான் மட்டும் ராஜா மாதிரி வாழ்ந்த இடம் அது. அந்த இடத்த சுற்றி வர ரத்த வாசம் எனக்கு மட்டுமே கேட்குற அங்கே செத்தவங்களோட அலறல் சத்தம், அவங்க முடியே எடுத்து அவங்கள வரைகிறதுக்காக நான் உருவாக்கின பிரஷஸ். மை சோனியா. இந்த மாதிரி எனக்கும் 1008 ஃபீலிங்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க தொடர்றதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை நான் அனுபவிக்கணும். ஓகேனா சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட் சார். வாங்க சார், இன்னைக்கு வெளியே கூட்டு போங்கம்மா, நாளைக்கு எவ்வளோ கூட்டு கொடுங்கம்மா. இதுக்கு தான் போல சொல்லி அந்த மூலமே. வாங்க சார். நாளைக்கு ஏதாச்சும் பண்ணி ஜெயில் ஆஸ்பத்திரிக்கு வந்துடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் நீங்கள், அவன் நம்மளை மயிறு மாதிரி நடத்துகிறான். அவன் சொல்கிறதுக்குலாம் நீங்கள் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த மயிறு தான் இந்த கேஸையே நடத்த போகுது. மயிரா? ஒன்றும் புரியல சார். பொதுவாக இந்த மாதிரி சைக்கோ கொலைகாரங்க யாரையாச்சும் கொலை பண்ணா அவங்க கிட்ட இருந்து ஞாபகார்த்தமா ஏதாச்சும் எடுத்து வச்சுக்குவாங்க. 30 பேரை கொண்ட டெட் பண்டிங்கிற கொலைகாரன் விக்டிம்ஸோட தலையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். ஸ்டான்லி டி பெக்கருங்கிற இன்னொரு கொலைகாரன் கொலையானவங்களோட கைவிரல் எலும்ப கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். அந்த மாதிரி இவன் தலைமுடியை கட் பண்ணானே எதுக்குன்னு புரியாம கொலையும் போயிருந்தோம். ஆனா இப்ப அவனே அவன் வாயால அதுல பிரஷ் பண்ணி படம் வரைஞ்சதா ஒத்துக்கிட்டான். ஆமா, அந்த பிரஷ் தான் நம்மளோட பிரைமரி எவிடன்ஸ். அதுல இருக்கிற ஏர் சாம்பிள்ஸ் விக்டிம்ஸ் டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிடுச்சுன்னு வெயி. இந்த கேஸ் க்ளோஸ்ட். நாளைக்கு வருவேன். ஒத்துக்கிட்ட மாதிரி உண்மையெல்லாம் சொல்லணும். நாளைக்கு காலையில் இருக்கிறதுக்கு சார் வெயிட் பண்ணுறீங்க? இன்னைக்கு நைட்டே உங்கள் கண்ணில் பட்டாம்பூச்சி பறக்கும். டோனி, கீப் குவைட். ஹலோ, சார், இது உண்மையான பட்டாம்பூச்சி கொலையா இல்ல சுதாகர் கேஸ தசை திருப்பறதுக்காக யாராவது பண்ண வேலையா? நைட்டே உங்க கண்ணில் பட்டாம்பூச்சி பறக்கும். குமரன், படம் வரைஞ்சிருக்கிறது, கில்லிங் பேட்டர்ன் இதெல்லாம் பார்த்தா காப்பி கேட் மாதிரி தெரியல. பட்டாம்பூச்சி வேலை மாதிரி தான் தோணுது. ஸோ சுதாகர் போய் சொல்லியிருக்கான் இல்லையா? இல்லை சார், சுதாகர் தான் அந்த கொலை பண்ணியிருக்கான். அவன் தான் ஜெயிலில் இருக்கானே, அவன் எப்படி? என்ன தைரியத்தில் என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த வேலையை பண்ண நீ? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார். இந்த விஷயம் வேற யாராக்கெல்லாம் தெரியும்? ஜெயில் டாக்டர், பெர்னாண்டஸ், அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியில் 2 பேர். சார், பேசாம நான் உண்மையை ஒத்துக்கிறேன் சார். ஒத்துக்கிட்டா அவன் தான் பட்டாம்பூச்சின்னு கன்ஃபார்ம் ஆயிடும் சார். கூடவே எல்லா போலீஸும் முட்டா கூட கன்ஃபார்ம் ஆயிடும். உன் கூட சேர்ந்து வார்டன், ஜெயில் டாக்டர், ஜெயில் இன்ஸ்பெக்டர், பெர்னாண்டஸ்னு 10 பேருக்கு வேலை போகும். எனக்கும் பிளாக் மார்க். ஐ வாண்ட் அலோவ் திஸ். சார், அப்படி செஞ்சா அவன் பட்டாம்பூச்சிலே நம்மளே ஒத்துக்கிற மாதிரி ஆகும் சார். அவன் என்ன வெளியே வந்து 100 வருஷமா வாழ போறான்?
எப்படியும் இஸ்மாயில் கேஸில் தூக்கில் தொங்க போகிறான். அவன் பட்டாம்பூச்சியா செத்தானா கம்பளி பூச்சா செத்தான் நம்ம கிட்ட. தப்பாயிரும் சார். எது நீ பண்ணதை விடையா? உன்னைய போய் நம்பணும் பாரு. இம்மிடியேட்டாக பாடியை போஸ்ட் பண்ணதுக்கு அனுப்புங்க. நாளைக்குள்ள ரிப்போர்ட் ரெடி ஆகும். ஆனால் நம்ம போகலைன்னா அவன் தப்பிச்சிருவானே சார். தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா நான் வெளியில் கூட்டு போனக்கே தப்பிச்சிருப்பான். அவன் நோக்கம் தப்பிக்கிறது இல்லை, விடுதலை ஆகிறது. விடுதலை ஆகும்னு நினைக்கிறவன் நான் தான் பட்டாம்பூச்சின்னு ஏன் ஒத்துக்கிடணும்? அவன் தன்னை பட்டாம்பூச்சின்னு சொன்னதை போலீஸ் வாயால் அவன் பட்டாம்பூச்சி இல்லைன்னு சொல்ல வைக்கத்தான். இவர் பட்டாம்பூச்சி இருக்க வாய்ப்பே இல்லை வராடா. 2 நாளைக்கு முன்னாடி பட்டாம்பூச்சியால் கொல்லனதப்போ இவர் ஜெயிலில் இருக்கிறார். அதை ப்ரூவ் பண்ண நான் 3 பேரை விசாரிக்க பெர்மிஷன் வேணும். எஸ் ப்ரொசீட். அவனை பார்த்தா அப்படி ஒன்றும் பெரிய புத்திசாலி மாதிரி தெரியல சார். அவன் முட்டாள்னு நம்மளை நம்ப வச்சது தான் அவனோட புத்திசாலித்தனம். என்கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணினது, விஜய்கிட்ட தான் உண்மையை சொல்வேன்னு சொன்னது, பேப்பரில் நியூஸ் வரணும்னு கண்டிஷன் போட்டது, இப்படி ஒவ்வொன்றா அவன் சொல்ல சொல்ல நான் பண்ணும்போது அவன் தானாக என் வழிக்கு வரான்னு நினச்சேன். ஆக்சுவலாக அவன் வழிக்கு நான் தான் போயிருக்கேன். ஒவ்வொன்றும் அவன் பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. சார் அவன் வெளியே வரும்போது அவனை கொல்ல பார்த்தாங்க. யாராவது தன்னை கொல்றதுக்கு தானே பிளான் பண்ணுவாங்களா? இவன் செஞ்சுருக்கான். இந்த கடையில் டீ நல்லா போடுவாங்க. பிக்னிக் அவன் வந்துருக்கான். நல்ல டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். அவங்களுக்கு தகவல் சொல்லி வர வச்சதே இவன் தான். He wanted some time to kill. He got it by killing my time. சார் அந்த பசங்க கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னால் சுதாகர் வெளியே வந்தது ப்ரூவ் ஆயிடலாம் சார். சர்வீஸில் இருக்கிற நம்ம வாயை அடிச்சிட்டாங்க, நீங்கள் வேறு. என்ன சார் நம்ம சைடு இவ்வளோ வீக்காக இருக்குது சார்? அவன் ஈஸியாக ஜெயிச்சிருவானே. அவன் ஜெயிக்க போகிறது நம்மளோட வீக்னஸ் வச்சு இல்லை, அவனோட வீக்னஸ் வச்சு. தூக்கு தண்டனைக்காக சுதாகரை மெடிக்கல் செக்அப் செய்யும்போது தான் அவருக்கு சின்ன வயசுலேருந்து டோரட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய் இருக்கிறது தெரிய வந்துச்சு. அது என்ன நோய்? அது ஒரு வகையான டிசார்டர் யுவரானர். இந்த நோய் இருக்கிறவங்க அவங்களே அறியாமல் ஏதாவது ஒரு ஆக்ஷனை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களே நினைச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன் வாட் வே திஸ் இஸ் ரிலவென்ட் டு திஸ் கேஸ்? இருக்கு யுவரானர். ஓவியர் இளங்கோவோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்டால் உங்களுக்கே புரியும். சார், பெயிண்டிங் இஸ் 2 டைமென்ஷனல். அதுக்கு ரொம்ப முக்கியம் லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ். இந்த மாதிரி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிற ஒருத்தரால் பட்டாம்பூச்சி வரைஞ்ச 7 ஓவியங்களில் இருக்கிற லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸை கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ சுதாகர் பட்டாம்பூச்சி இருக்க வாய்ப்பே இல்லை யுவரானர். என்னோட அனுமானப்படி தூக்கு தண்டனை ஒத்தி போட்டிருக்காக இவர் பண்ணுற கன்ஃபியூஷன் தான் இது. சார் ஒரு பாயிண்ட்டு, ரத்தத்தை பார்த்த உடனே அவனுக்கு நடுக்கம் நின்றும்ல, அதை சொல்லலாம்ல? இரும்பை கொடுத்தா காக்கா வலிப்பு நின்றோம். பட் இட்ஸ் நாட் மெடிக்கலி ப்ரூவன். மெடிக்கலாக ப்ரூவ் ஆகாத எதையும் கோர்ட் ஒத்துக்காது. சுதாகர், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க ஐயா. இவ்வளோ உண்மை சொன்னவங்க அப்படியே இஸ்மாயிலையும் நான் கொலை பண்ணலன்ற உண்மையை சொல்லியிருந்தா புண்ணியமாக போயிருக்கும். ப்ரெஷ்ஷை பிடிச்சி வரையவே முடியாத இந்த கையால் எப்படிங்க ஐயா கத்தி பிடிச்சி ஒருத்தனை கொல்ல முடியும்? வாட் மிஸ்டர் பிபி? அது டாக்டர். நோ யுவரானர், இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபிசிக்கல் டிசபிலிட்டின்னு வாதம் பண்ணா அது ப்ரீவியஸ் கேஸை பாதிக்குன்னு தெரியாதா? இதில் நம்ம சொதப்புவீங்க. சாரி யுவரானர். அப்போது இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதில் அவ்வளோதானே சார்? அவன் போட்ட பிளானில் ஒரு ஓட்டை இருக்குது. அதை ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி விட்டுருக்கேன். நான் பொய் சொன்னேன் தான், ஆனால் நான் குற்றவாளியில் நிரூபிக்க இந்த பொய்யை தவிர வேற வழி தெரியல. அது கேள்வியாக வந்தால் அவன் மாட்டுவான். தப்பு தான், மன்னிச்சிடுங்கய்யா. எனக்கு சுதாகர் ஒரு கொஷின் கேட்கணும் யுவரானர். எஸ். சுதாகர், நீங்கள் ஜெயிலில் இருக்கும்போது மாலை முரசு ரிப்போர்ட்டர்கிட்ட ஒரு பெயிண்டிங் கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அது நீங்கள் வரைஞ்ச பெயிண்டிங் தானே? யுவரானர், அது பட்டாம்பூச்சி வரைஞ்சதோட மேட்ச் ஆனதால் எக்ஸ்பர்ட் மாத்ருபூதம் சர்டிஃபை பண்ணியிருக்காரு. அதை மட்டும் உங்களால் எப்படி வரைய முடிஞ்சது? ஐயா படம் வரைய ஒரு பேப்பரும் ப்ரஷ்ஷும் கிடைக்குமாங்க? நான் தான் பட்டாம்பூச்சின்னு வெறும் வாயில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு தான் அவர் வரைஞ்சதை நியூஸ் பேப்பரில் பார்த்து நானே ஜெயிலில் ப்ராக்டிஸ் பண்ணேன்.
2.5 வருஷம். எனக்கே நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு அந்த ரிப்போர்ட்டரை நான் கூப்பிட்டேன். நீங்களே பார்த்தீங்கள இது, அப்புறம் ஜெயிலில் அந்த ரிப்போர்ட்டருக்கு கொடுத்த படம். இது ரெண்டையும் நான் வரைஞ்சது இடது கையில். ஒரிஜினல் பட்டாம்பூச்சி சார் எந்த கையில் வரைஞ்சாருன்னு எனக்கு தெரியாது. மிஸ்டர் இளங்கோ, சுதாகர் வரைஞ்ச இந்த 2 ஓவியங்களும் இடது கையால் வரைஞ்சது. மிஸ்டர் மாத்ருபூதம் இதை எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரியல. பட்டாம்பூச்சி வரைஞ்ச ஓவியங்களை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அந்த 7மே வலது கையால் வரையப்பட்டது. தேங்க்யூ சார். யுவர் ஆனர், தெரியுமா எப்படி இடது கையால் வரைஞ்சவ இடது கையால் கொலை பண்ணியிருக்க கூடாதுன்னு தானே கேட்க வரீங்க? ஜட்ஜையா, பட்டாம்பூச்சி சார் எந்த கையில் கொலை பண்ணாருன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து சொன்னீங்கன்னா புண்ணியமாக போகும். அந்த ரிப்போர்ட் எடுங்க. எல்லா குறைகள்லையும் கொலைகாரன் ரைட் ஹேண்டர். பா சாமி, சுதாகருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது. எப்போதும் சந்தேகத்தின் பலன் குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாதகமாகவே கருதப்படும். தன் மீது தவறில்லை என்பதை நிரூபிக்க சுதாகர் கையாண்ட வழிமுறை தவறானது, தண்டனைக்குரிய. ஆனால் சுதாகர் ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் சிறையில் கழித்து விட்டதை கருத்தில் கொண்டு உண்மையான குற்றவாளி பிடிபடும் வரை சுதாகர் தினமும் காலையில் 10 மணிக்கு பல்லாவரம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இந்த நீதிமன்றம் சுதாகரை விடுதலை செய்கிறது.